உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. அரசு பேருந்துகளின் அவல நிலைக்கு தமிழக அரசுதான் காரணம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், தஞ்சாவூரில் நேற்று ஒரே நாளில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 2 நகர பேருந்துகள் அச்சு முறிந்து நடுவழியில் நின்றன. ஓட்டுநர்கள் சிறப்பாக செயல்பட்டதால் விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. அந்த அரசு பேருந்துகளை நம்பி பயணம் செய்த மக்கள் வேறு ஊர்திகளில் ஏறி தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைய வேண்டிய அவல நிலைக்கு ஆளானார்கள். அரசு பேருந்துகளின் பராமரிப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதும் அதை சரி செய்ய தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததும் கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் ஓராண்டாக அரசு பேருந்துகள் பழுதடைந்து நிற்பதும் விபத்துக்கு உள்ளாவதும் அதிகரித்து வருகின்றன. ஒரே நாளில் ஒரே ஊரில் 2 நகர பேருந்துகள் அச்சு முறிந்து நடுவழியில் நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு முற்றிலுமாக முடங்கிவிட்டன என்றுதான் பொருள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள 20,926 பேருந்துகளில் 1,500 பேருந்துகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர 15,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வருகின்றன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டன. பழுதடைந்த பேருந்துகளை சரி செய்யவும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கவும் போக்குவரத்து கழகங்களில் நிதி இல்லை. அதனால் கிட்டத்தட்ட 25% பேருந்துகள் இயக்க முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. இன்னும் சில பணிமனைகளில் மேலாளர்களே தங்களின் சொந்த செலவில் உதிரி பாகங்களை வாங்கி பழுது நீக்க வேண்டியிருப்பதாகவும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. அரசு பேருந்துகளை பழுது நீக்குவது போக்குவரத்து கழகங்களின் அடிப்படை கடமை. ஆனால் அதை கூட செய்ய முடியாத அவல நிலைக்கு போக்குவரத்து கழகங்கள் தள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள 6 ஆண்டுகளை கடந்த பேருந்துகள் அனைத்தும் உடனடியாக மாற்றப்பட்டு அவற்றுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கப்பட வேண்டும். பழைய பேருந்துகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அதற்காகவும் உதிரி பாகங்கள் வாங்கவும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.